பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம் வேண்டுகோளா வைக்கிறேன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம்? மக்களுக்கே உன் மேலதான் கோபம், மக்களுக்கே உன் மேல கோபம். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன், அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணு நினைக்கிறாங்க, சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான், அந்த மணப்பெண்ணு இல்லை, பார்க்கறான், அவன் வெறுப்பா பார்க்கறான், வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனே, டே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, சின்ன வயசுல பழகம் தானே, போட அவளன்னு பேசியிருப்பாங்க. ரைட். இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்ததில்லை ரவி, ரங்கராஜ் சார். ஹோட்டல் உட்காந்து ஒரு நடுவுல, இவங்க ரெண்டு பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டில், பிராந்தி இவ்வளவு பெரிய நீளமா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சி 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறா. அவன் வேணாங்கிறான், குடுறா, குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள், இப்போ முன்ன கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு, காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்ற. இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி, டே குடியா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே உன் மேலதான் கோவம், மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான்? இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டாம் வேண்டுகோளா வைக்கிறேன். நான் யாரு மேலும் கொட்ட, நீ சிரிக்காத, ஓரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னர். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள், என் அருமை சகோதரர்களே, எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த. இந்த படம் நல்லா போகுது சார். சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார், மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார். பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள் எல்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு விஷயத்துல, பல படங்கள் யாரும் சொல்ல. ஆனா புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார். தாதா, குட் நைட், நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்களை அற்புதமா சொல்றான். பெருசா விரசெல்லாம் கிடையாது, கதைகளை சொல்லியிருக்காங்க. கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை. ரவிக்குமார் கிட்ட கேளுங்க, செல்லுமணி, ரங்கராஜ் சார், நம்ம தெருவில் இருக்கு சார் கதை, நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை. நீங்க எங்க ஃபாரின்ல எல்லாம் போய் தேட வேண்டாம் சார். தமிழ் பண்பாடு கெடாமல், கலாச்சாரம் சீரழியாமல், நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல்,
இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதை செய்தவர்கள் தான் கே ரங்கராஜன், ஆர் கே செல்லுமணி, என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டைரக்டர் இருக்காங்க. எல்லாரையும் குறை சொல்ல. ஆக ஏதாவது தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நல்லதை நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும், நாகரிகம் மலர வேண்டும். உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ், தமிழ் பண்பாடு. ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம். கொஞ்சம் காதல், இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும், பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும். ஏன்னா தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க, சௌதரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம். கேள்விப்பட்டது, அது உண்மைதான். ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார். இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார். பல டைரக்டர் ஊட வித்து வாங்கிட்டு போயிடுவான். அது சிலர். ஆனா நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட டைரக்ட் பண்ற டைரக்டர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. சினிமா வாழும். என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லல, அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அங்க எங்க சச்சு பாசமிக்க ஒரு சகோதரி. திரையுலகில் ஒரு அவ்வளவு அன்பு. எங்கேயோ நிக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பார்த்து. ராஜன் சார், அது குடும்ப பாசம், சினிமா பாசம். இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும். இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும். என்னுடைய கேமராமேன், ஊடக நண்பர்களே, இந்த படம் நல்ல படம். அதனுடைய கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா அற்புதம். இன்னும் ஒன்றும் சொல்ல சினிமா ட்ரை பண்ணும்போது மதுரை பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளே விட மாட்டாங்க நம்மள. அவங்க அசிஸ்டன்ட் துரத்தி, பாலானந்த் உங்ககிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணாங்க சார், பாலானந்த் அவங்களாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதிகமே இல்லை. அதனால பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில். அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்வார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படத்துக்கும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டேன், என்னடா பைத்துக்கடா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையே நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சிருப்பாங்கடா, காசு இல்லைனோட ஃபிலிம் இருக்கு, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் தைரியம் கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்டர் சொல்ற கேட்டு தானே ரவிக்குமார் சொல்கிறாங்க. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி, ஜெயராம் மீனாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். யாரும் கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ மணிவண்ணன் சார் சொல்றாரு, ரமேஷ் கண்ணா, ஃபிலிம் கம்பெனியே ஃபிலிம் இல்லைன்னா நீ எப்பதான் டைரக்டர்? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித் தலை சொல்ற ஏகே அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமா சினிமாவில் கை கொடுக்கும், அது மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளர் தான் அவர் ஆரம்பிச்சாரு தொழில. இப்போ அதனால படங்கள் வரை பண்ண முடியல பாவம். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி படத்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணைமுதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அது நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சிருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாநகர காம்ப்ளெக்ஸ் ஸ்டைலாக போகிறாங்க. அப்புறம்
அவங்களுக்கு பார்க்கிங் விட்டா மூணு படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங் வாங்கி போயிடலாம். அது 3 படம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டர், பக்கத்துல சன் தியேட்டர் இருக்கும், நம்ம மாதிரி ஆளுங்க பாக்குறதுக்கு. தேவி பாரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துல பிளாசா சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும் பாருங்க. இந்த பக்கம் புதுசா கேசினோ இருக்கும், பக்கத்துல கெய்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலயும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்ப தியேட்டர் இருந்துச்சு, இப்ப அது இல்ல. உண்மைதான், எங்க போய் அந்த மாதிரி இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டல போய் சாப்பிட்டு இருக்காங்க, ஃபுல்லா ஆளுங்க சாப்பிடுறாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டல், சரவணா பவன், ஆடையார் ஆனந்த் பவன், இந்த மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்ப ரோடு கட்டில பாக்குற எங்க மாதிரி ஜனங்களுக்கு நீங்க தியேட்டர் ஓபன் பண்ணணும், அப்பதான் சின்ன படம் வளரும். வேற்று கருத்தே கிடையாது. எல்லாம் 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்ம ஜாலியா படம் பார்க்க தான் விரும்புறான், அவனுக்கு வசதி இல்லை, அதனால படம் பார்க்கல, அதனால சின்ன படங்கள் வரல. சின்ன படங்கள் வந்தாதான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால அதற்கான வழியே ஜெப்சி தலைவர் தான் அரசாங்கத்திட்ட சொல்லி அது ரைஸ் வந்தோன்னு ஒரு பெரிய சொல்லிட்டாங்க. சுந்தர் சார் இப்ப சொல்லணும், அருமையான இசையமைப்பாளர், என் பையன் நல்லா வச்சு மியூசிக் பண்றப்ப ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி அரியமதி எங்க அவரு, அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்காரு. வணக்கம் ஐயா, நான் அப்பளுக்கு அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமா எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பத்தி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள், நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேரு. ஸ்ரீகாந்த் பத்தி சொல்ல வேணாங்க, ஒரு ஸ்ரீகாந்த் சூப்பரா இருந்தப்பா படத்துல. நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்றேன், எனக்கு தெரிஞ்சு சினிமால ஹார்ஸ் ரைட் பண்றது ப்ரொஃபசர் மட்டும்தான், பிரபு மட்டும் தான் பண்ணுவாரு. ஆனா நீங்க அற்புதமா பண்ண, ரொம்ப ஆச்சரியமா, வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டென்ட். அன்னைக்கு அற்புதமா தைரியமா சூப்பரா பண்ண, உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவங்க பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில கதைகளை சொல்றாங்க, அதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறுமை எல்லாரும் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி பாடுவான், பின்னாடி அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்றானா ஹீரோ லவ் பண்றான்னு தெரியாது, அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனா இது அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாத்திக்கிறாங்க. அதெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமால பாட்டுல கதை சொன்னா நம்ம பாட்டை ரசிப்போம், பாட்டு நல்லா அழகா பார்ப்போம். இப்ப இசையை சேர்ந்து கதையை சேர்ந்து படம் பெரும்பாலும் வரும். நிச்சயமா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், நிச்சயமா ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்க இல்லை சார், படம் முடிவுன்னு டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அப்புறம் கே.ஆர். விஜய் மனம் நடித்தேன் படம். கொஞ்சம் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க, அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை. யார பழைய படத்தை பராசக்தி, காதலுக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ணுற டைம் இல்லை டைரக்டர் இப்போ, அதான் உண்மை. இன்னும் தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலுக்கு நேரம் சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் ஞாபகம் வருது, உங்க படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசா டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்க தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும், அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அது ரங்கராஜ் டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி.